தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமியை போதை ஆசாமி தூக்கி சென்ற நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. இச்சூழலில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஜார்க்கண்டை சேர்ந்த ஷனிச்சல் தாஸ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் சொந்த ஊர் செல்ல ரயிலுக்காக காத்திருந்த போது ரயில் நிலையத்திலேயே உறங்கியுள்ளார். அப்போது அங்கு உறங்கிக் கொண்டிருந்த அவரது 8 வயது மகளை போதையில் ஒருவர் தூக்கி சென்றுள்ளார். அவர் மீது சந்தேகமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் அவரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். இதுகுறித்து காவல்துறை விசாரணை நடத்தியதில் பிடிப்பட்டவர் பொன்னேரியை சேர்ந்த சசிகுமார் என்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து இது தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ள யானைக்கவுனி காவல்துறையினர் சிறுமியை பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமியை போதை ஆசாமி தூக்கி சென்ற நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. இச்சூழலில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஜார்க்கண்டை சேர்ந்த ஷனிச்சல் தாஸ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் சொந்த ஊர் செல்ல ரயிலுக்காக காத்திருந்த போது ரயில் நிலையத்திலேயே உறங்கியுள்ளார். அப்போது அங்கு உறங்கிக் கொண்டிருந்த அவரது 8 வயது மகளை போதையில் ஒருவர் தூக்கி சென்றுள்ளார். அவர் மீது சந்தேகமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் அவரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். இதுகுறித்து காவல்துறை விசாரணை நடத்தியதில் பிடிப்பட்டவர் பொன்னேரியை சேர்ந்த சசிகுமார் என்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து இது தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ள யானைக்கவுனி காவல்துறையினர் சிறுமியை பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமியை போதை ஆசாமி தூக்கி சென்ற நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. இச்சூழலில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஜார்க்கண்டை சேர்ந்த ஷனிச்சல் தாஸ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் சொந்த ஊர் செல்ல ரயிலுக்காக காத்திருந்த போது ரயில் நிலையத்திலேயே உறங்கியுள்ளார். அப்போது அங்கு உறங்கிக் கொண்டிருந்த அவரது 8 வயது மகளை போதையில் ஒருவர் தூக்கி சென்றுள்ளார். அவர் மீது சந்தேகமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் அவரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். இதுகுறித்து காவல்துறை விசாரணை நடத்தியதில் பிடிப்பட்டவர் பொன்னேரியை சேர்ந்த சசிகுமார் என்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து இது தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ள யானைக்கவுனி காவல்துறையினர் சிறுமியை பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.